அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்தரிக்காய் சாம்பார். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கோம். ஒரு சின்ன லெமன் அளவு ஊற வச்சு வச்சுருக்கோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு ஜீரகம் போட்டு தாளித்து வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டு தாளித்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். பூண்டு ஒரு 4-5 பல் தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிட்டு தக்காளி போட்டுக்கிறோம், ஒரு 4-5 தக்காளி. உப்பு போட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். அந்த தக்காளி நல்லா மேஷாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். 2 கத்திரிக்காயும் தின்னாக கட் பண்ணி அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/4 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கிறோம். அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனோன்னே நம்ம வேக வச்சுருக்க பருப்பை ஊற்றிக்கிறோம். வேக வச்ச பருப்பை ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு அமர்த்திக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.